ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டான், அவன் பெரிய மியூசிக் டைரக்டராக என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், ஒன்று நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மறுபடியும் அவன் உங்களை வீடு தேடி வந்து அடிக்கடி மன்னிப்பு கேட்கறதுனா இது என்ன ப்ராசஸ்? எனக்கு இது புரியலையே. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு பம்மர வேலை ஒன்று நடக்கும் தெரியுமா? நான் கொடுத்துட்றேன், நான் பணத்தை வந்து கொடுத்துட்றேன், இது யாருக்கும் தெரிய வேண்டாம், இது நமக்குள்ளே வச்சுக்கலாம். எப்ப நான் வெளியில போய் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன்னு தெரியுதோ அப்பவே ஆள் பம்ம ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்கிட்ட பம்மருது, வெளியில போய் என்னை பத்தி தப்பு தப்பா பேசு. இப்போ உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பேசாத ஒரு ஆள் இருந்திருந்தாங்கன்னா, நீங்க ஏன் போனீங்க, உங்களுக்கு தெரியலையா, நீங்க அப்பவே போலீஸ்ட்ட போயிருக்கணும்ல, இதெல்லாம் வந்திருக்கும். இந்த கேள்வி நீங்களும் கேட்டீங்க என்கிட்ட. ஆனா நீங்க கேட்ட விதம் வேற. நீங்க யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் why she could not do it. Why? And you as a woman you understand. கொலை நடுங்கிரும் சிவா. ஆமா, இல்லை எனக்கு அது புரியுது. ஒரு சின்ன என்னங்க ஃபேமிலி ஹராஸ்மெண்ட், சித்தப்பான்ற உறவு முறையில் இருக்கிறவங்க தப்பா நடந்திருக்காங்க, பெரியப்பா பெரியப்பா பெரியம்மா பையன் அண்ணன் பெத்த அப்பா, இவ்வளோ ஹராஸ்மெண்ட் இந்த உலகத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. நானே அவ்வளோ விக்டிம்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். ஆனா அந்த பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்லவே முடியாது, சொன்னாலும் அது தைரியமா கம்ப்ளைண்ட்னு போக முடியாது. அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கு. தைரியமா வெளியில வா, சொல்லு, அடுத்த உன் வாழ்க்கையை பாரு, நீ ஜெயிச்சு பாரு, உன்னை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலையே. சொல்லி கொடுத்துருந்தா மாறும்ல. கண்டிப்பா. பிளஸ் அந்த அபியூசர் இவன் தான், இவனை செருப்பால் அடிங்கன்னு சமுதாயமே சேர்ந்து அவனை செருப்பால் அடிச்சாங்கன்னு வைங்களேன், அப்பதானே மாறும். கண்டிப்பா. அதை பார்த்து தைரியமா மத்த பொண்ணுங்களும் வருவாங்கல்ல. கண்டிப்பா. தப்பு பண்றோம், அப்புறம் எங்க கூடி தப்பு பண்ண முடியும்? அவனுக்கும் கேவலமா இருக்கும், அவனுக்கும் மானம் போகும், மரியாதை போகும், அவனுக்கு ப்ரொஃபஷனலா அடி வாங்கும், சம்பாதிக்க முடியாது, வெளியே போக முடியாது, குடும்பத்துல பொண்டாட்டி சீனு துப்ப ஆரம்பிப்பா, அதுக்கப்புறமா பெத்த தாய் துப்புவா, வீட்டுல எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, குடும்பமே இல்லாம போகும். இந்த தண்டனை எல்லாம் அந்த அபியூசருக்கு தானே கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தானே நம்ம கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் இங்க நடக்கல. அந்த மாற்றம்லாம் நடக்கணும். இப்ப நீங்க சொல்ற இதே அபியூசருக்கு அந்த பயமே இல்ல, ஃபேமிலி விட்டுட்டு போகாது, ஏன்னா அவன் தான் ஏர்ன் பண்றான், கொடுத்துருவான். அப்படிங்கும் போது அந்த டிபெண்டன்சி இருக்கலாம். மேபி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு அபியூஸ் ஆனவங்க வெளியில வராம இருக்கும்போது அபியூசர்ஸ்க்கு கொண்டாட்டம் ஆயிடுது. கரெக்ட்.